ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். நீண்ட நாளுக்கு பிறகு அவன் வெளியூர் வேலையிலிருந்து தன் ஊருக்கு வந்த மகிழந்தை எடுத்து மண் சாலையில் புகுந்து புழுதி பறக்க ஓடிக்கொண்டு போகும்போது ஆடுகள் தன் எதிரே வந்து கொண்டு இருந்தது. பக்கமாய் வந்த ஆடுகள் தன்னை கடந்து போகட்டும் என்று மகிழந்தை நிறுத்தி, மேய்ப்பவள் ஒரு கையில் குச்சி ஒன்று, இடுப்பில் 2 வயதில் குழந்தையும், அதன்படியே மற்றொரு கையில் தூக்குச்சட்டி இருந்தது. அவள் உடுத்திருந்த சேலையும் அழுக்காகவும், காதில் மூக்கில் ஒன்றுமில்லை, நெற்றில் பொட்டு இல்லை, தலைமுடியில் பூவும் இல்லை. முடியெல்லாம் முகத்தில் விழுத்த முடியில் குச்சியில் வைத்திருக்கும் கையிலே சரி செய்து கொண்டு அவளை ஓட்டி கொண்டு போனாள். பெயர்தான் முல்லைக்கொடி. ஆனால் முல்லையும் இல்லை, பூவும் இல்லை. அவையில் அவன் மனதில் பல எண்ணங்கள் திரை போட்டு பழகி நினைவுகள் கீழ்ந்ததை ஓடிக்கொண்டு போகையில் அவன் மனதில் பல எண்ணங்கள் திரை போட்டு பழைய நினைவுகள் கண்ணெதிரில் தோன்றியது. அவள் வெளியூர் கல்லூரி படித்து முடித்துவிட்டு வந்த தன் 3வது மொட்டை மாடியில் நின்று கொண்டான். தொலைதூர கருவியில் தன் ஊரை பார்த்தான். ஒரு பக்கம் தோட்டமும் கரும்பு வயலும், எங்க பார்த்தாலும் பசுமையாக காய்ச்சலித்தது. அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். இரு கையில் மண் சாலையும் வழியாக தன் ஊருக்கு கிழக்கு பக்கமாக இருக்கின்ற மேட்டு நிலத்தில் ஆடு மேய்ப்பதற்கு 2 பெண்கள் ஆட்டை ஓட்டி வந்தார்கள். அதை தொலைதூர கருவியில் பார்த்த பெண்ணின் ஒருத்தி அழகு என்றால் அவ்வளோ அழகுதான். ஒரு அழகு இன்னொரு அழகை சுமந்து கொண்டது போல ஆட்டின் பின்னால் வந்த அந்த அழகை பார்த்து அவள் மொட்டை மாடியில் இருந்து இறங்கி அவசரமாக ஓடி முல்லை கொடியை பார்த்து கொள்ளது அவள் கடந்து போய்விட்டாள். ஆனால் மகிழன் அதை தயங்கிகளோ, எவ்வளோ அழகாக பெண்களை நான் பார்த்து கிடையாது. இவள் யாரோ இருக்கும் ஆடு மேய்ப்பவர் குடும்பத்திலேயே பிறந்திருப்பாளோ? சீச்சி, இருக்காது. அந்த ஊரில் விருந்துகள் அவள் உறவினரோடு ஆடு மேய்ப்பதற்கு வந்திருக்கலாம் என்று தனக்குள்ள நினைத்தான். அவன் எந்த ஊராக இருக்கும்? எப்படிப்பட்டவள் இருப்பாள்? கம்பன் ராமனி உடலை அழகை வர்ணித்ததை விட, புகழேந்தி தமயந்தி அழகை வர்ணித்ததை விட அவள் எவ்வளோ அழகா இருக்கா! அவளுக்கு யாரும் நகரத்தில் என்றும் நெய்தலும் வரும் வழியில் காத்திருந்தேன். அவர்கள் ஆடுகளை ஓடுவதற்கு முன்னாடி பார்ப்பது மகிழன் மனது திருவிழாவை சென்றவர்கள் தன்னுடைய மனம் அவர்களை தொடர்ந்து செல்லாமல் அவர்கள் அவனை கடந்து சென்றார்கள். அவனுடைய மனம் அவர்களை தொடர்ந்து செல்லாமலே என்று இருந்தாலும் சிறிய நேரம் கழித்து சென்றார். அவனுடைய எப்படியாவது பேச வேண்டும் என்று தயங்கினான். அவர்களே என்று சாமி என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆட்டுப்பால் குடித்தால் உடன்பாலம் பெருகும் என்று கூறும், எனக்கு ஆட்டுப்பால் வேண்டும் என்று கூறினான். சாமி, உங்களுக்கு பார்த்த உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் போல தெரிகிறது என்றார். பரவாயில்ல, உங்களுடைய சோற்று சட்டியில் முடியில் பால் கறந்து கொடுங்கள் என்று கேட்டான். முள்ளுக்கொடியே, ஆட்டின் காலை பிடித்துக்கொள், நான் பால் கரைகிறேன் என்று தோலே நெய்தலை கூறி பாலை கறந்து பூ போன்ற முல்லைக்கொடை கையில் கொடுத்தாள். அவனுடைய வாங்கி பாலை பகிர்னான். இல்லை, கண்கள் அவள் அழகை பார்க்கின்றான். மீண்டும் வருவாளா என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வரும்போது, இந்த கிளறிய அழகு என்னை கிளற வைக்கிறது, திக்கு மூடாக்கி செய்கிறது, தன்னை மீற நடக்க முடியாமல் செய்கிறது, தன்னுடைய மனசு கட்டுப்படுத்தாமல் அடக்க முடியாமல் அவனுடைய ஓட செய்கிறது, தினசரி பதற வைக்கிறது, குளிர காய்ச்சல் வருகின்றது என்று நினைக்கின்ற போது வீடு வந்து சேர்ந்தேன். தன் படுக்கையில் மேல் போர்வை எடுத்து போர்த்தி படுத்து கொண்டேன். ஆனால் கண்மூடினாலும் மனசுக்குள்ள கதவு மூடவில்லை. அவன் மனசுக்குள் இறங்கி அவனுடைய உயிர் குடைகின்றது. அவனுடைய இரவு வெளிச்சமாக நிலவாய் வந்து நிற்கின்றது. அவன் இதயத்தின் கூட்டும்போது விற்கின்றது. பக்கத்தில் அழைத்து பேசாமல் தூரத்தில் இருக்கின்றான். அவன் அழகை பயன்படுத்தி அவன் அடிமையாக்கியிருந்தது. இப்படி நிலைமையில் காமம் கொஞ்சம் பிறகு கண்டு கொள்ளாமல் போகின்றது. அழகை கொண்டவள் நினைத்து மறுநாள் அவளை பார்த்து கேட்டுவிட்டது என்று இரவு முழுவதும் உறங்கு கொள்ளாமல் விழித்திருப்பேன். கோழி கூவவும் மகிழ்வும் உயிர் வந்தது போல இருக்கிறது. பொழுது விடிந்ததும் அவள் வழக்கம்போல் வருவாள் வழியில் சென்று அமர்ந்து கொண்டேன். ஆனால் அவள் வரவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய தந்தையார் ஆடு ஓட்டி கொண்டு வந்தார். முல்லைக்கொடி என்னாச்சு ஏதாச்சு என்று மனம் பதறப்பட்டது. ஆனால் மகிழ்ந்தை எடுத்துக்கொண்ட நகரத்தில் செல்ல நின்று நினைத்து புறப்பட்டான். ஊரு கட்டுப்பதற்கு முன்னால் அவள் ஒரு பாறையில் அமர்ந்து இருப்பதை பார்த்து விட்டான்.
மகிழ்ந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளோடு சென்றான். அவ்வழியில் அருகில் நிற்க முடியாமல் தவித்தான். ஆனால் அவள் என்ன சாமி என்று கேட்டாள். அகிலன் தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தான். நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன், உன் மீது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினாள். நீங்கள் கேட்டது தப்பில்லை. ஆனால் நாங்கள் தாழ்ந்த குடியை சேர்ந்தவர்கள், நீங்களே உயர்ந்த குடியில் சேர்ந்தவர். நாங்கள் ஆடு மாடு மேய்க்கின்றவர்கள். எங்கள் மீது சாணமும் கோமியம் போன்ற நற்றான் சாதங்களும் கிடைக்கின்றது. எப்போது வீசும். அது மட்டுமல்லாமல் ஆடுகள் இருந்துவிட்டால் அதை வெற்றி உறவினர்கள் கொடுப்பது போகும். மீதி உப்பு கண்டம் போட்டு பாறையில் மீது காய வைப்போம். அதை காகம் பறந்து வந்து எடுத்து கொண்டு போகாமலிக்க பறவை ஓட்டுவோம். அதை எப்போதும் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். என் மீது புலநாற்றம் வீசும். ஆகவே உங்களுக்கு எனக்கும் ஏணி வைத்த கூட எட்டாது என்று கூறி மறுத்துவிட்டாள். மேலும் உங்களுக்கு உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தந்தையார் காட்டுகின்ற ஒரு பெண் ஒருத்தி மனத்தை கொண்டுகள். உங்களிடம் வாழ்க்கை நல்லா இருக்கும். நானும் இக்குடியில் பிறந்த ஆண்டவரை ஒருவனை மனது கொன்று இருக்கிறேன் என்று வழியாக போங்கள் என்று கூறினார். முடியாது, நீ சம்மதம் சொல். நாம் இருவரும் எங்கேயாவது திருமணம் செய்து கொண்டு ஏதாவது ஒரு வேளை நிம்மதியாக வாழலாம் என்று கூறினான் மகிழன். நாம் இரண்டு பேரும் நிம்மதியாக வாழலாம். ஆனால் இவ்வூரில் இருக்கிறவர்கள் நிம்மதியாக தாழ்ந்த குடியில் பிறந்தவள். நான் உங்கள் மயங்கி அழைத்து சென்று விட்டேன் என்று கூறி உங்கள் ஆள் முள் எங்கள் ஊரில் இருப்பவர்கள் அடித்து துன்புறுத்தில் வீட்டில் கூரை பிரித்து போட்டு தீய வைத்து காதலி எங்கே என்று கேட்டு மேலும் கொடுமை செய்பவர்கள். நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து உங்கள் தந்தையார் என் மீது மானத்தை வாங்கி விடுவார் என்று கூறி நம் வீட்டு ஆற்றிலே குளத்திலேயே ஏறி வீசி போட்டு விடுவார்கள். அப்படி என்று இல்லாமல் உன்னை மட்டும் அழைத்து கொண்டு என் தொடர் வண்டியில் பாதையில் வீசுவார்கள். இதையெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நமக்கு பெற்றவங்கள் வளர்த்த தந்தையாரை வேதனை தவிக்கவிட்டு ஏன் நமக்கு இன்பத்தை தேடு போக வேண்டும்? ஏதாவது எந்த ஊரிலாவது உள்ளவர்கள் உங்கள் ஊரிலே மாடுங்கே ஊரில் உள்ளவர்கள் உங்கள் ஊரில் மேட்டு நிலத்தில் ஆடு மாடுகளை ஓடுகொண்டு மேய்ப்ப விடுவார்களா? உங்கள் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஊரை கடந்து போகதுதான் வேண்டும். நம்முடைய செயலும் 2 ஊர்களும் சண்டை ஏற்பட்டும் முழு தீராத பகையில் இருப்பவர்களா? ஆகம் நம் காதல் பொறுத்தது போகும் கூறிவிட்டு சென்றார். அதற்கு மகிழன் காதலும் கண்ணில்லை என்பார்கள் என்றாள். அதற்கு முல்லை கொடி காதலுக்கும் உயர்வு தாழ்வு இருக்கிறது. நீங்கள் படித்தவங்க, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. கனத்த இதயத்தோடு வீட்டுக்கு திரும்பி விட்டான். அவனுடைய காதல் செடி ஒரு நாள் பூ பொத்து குலுங்கியது. காய் கனித்தது. கனியாமலே காய் காய்ந்து கருகிவிட்டு போய்விட்டது. உலகத்தில் தீயை போல மக்களின் அழிவு கொரோனா காய்ச்சல் போல அவளுடைய காதலும் உயர்வு தாழ்வு என்று நோய் அழித்தது. அவள் இதயத்திலிருந்து அவள் ஏணி இல்லாமல் இறங்கிவிட்டான். கூட்டுக்குள் இருந்த குஞ்சு இறங்கி முற்றிலும் அந்த கூட்டிலுக்கு தனக்கு சம்பந்தமில்ல பறவை சென்றது போல அவனுடைய நெஞ்சுக்குழியிலிருந்து முல்லையும் கொடியில் பறந்துவிட்டாள். முல்லை கொடி பேசி ஒவ்வொரு வார்த்தையும் அவளை சட்டை இல்லாமல் அடிப்பது போல இருக்கிறது. அவனுடைய வெளிச்சத்திற்கு கருப்பு பூசிவிட்டாள். அவனுடைய வண்ணம் நிறமாக வானவில் ஒரே நிறமாக மாறிவிட்டது. அங்கிருந்து அவ்விரும் பேசியும் யாருக்கும் தெரியாது எந்த நிலவு எல்லாம் தெரியாமல் நொடியில் மறைந்துவிட்டது. அவனுக்கு திருமணமாகிய 2 வயதில் மகன் ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு திருமணம் நடந்த 1ஆம் ஆண்டு கணவன் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டான். அவனுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்தால் அவள் கணவன் இல்லாதவன் ஊர் தவறாக பேசும் என்று மகிழன் நினைத்தான். எண்ணத்தால் கலங்கால் மாறினாலும் அவனை மறக்க முடியுமா? அதனால் ஒவ்வொரு முறையும் அவனை கடந்து போவதெல்லாம் அவனை இதயத்தில் ஓரமாக ஏதோ ஒன்று குத்து வைப்பது போல இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.